And I hope you all enjoy the film. Thank you very much. Thank you so much, sir. ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்க ஆக்டர்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கிடைச்சது. சத்யராஜ் சார் கூட, ஆசிஸ் சார் கூட டப்பிங்கில் இருந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். படத்துக்கு கொரியாவிலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சன் டப்பிங்கில் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ராஜமௌலி அவர்கள் வந்து ஒரு கண்முன்னாடி கொண்டு வந்துருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்க ஆக்டர்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கிடைச்சது. சத்யராஜ் சார் கூட, ஆசிஸ் சார் கூட டப்பிங்கில் இருந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த என்டையர் டீம் ஷோஸ் என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ சில பேர் சிக்க வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, காமெடி படம், அழ வைக்கிறதுக்கு படம் எடுப்பாங்க, சோழ படம், கைதட்டுறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு கமர்ஷியல் படம், சிந்திக்கிறதுக்காக படம் எடுப்பாங்க, ஒரு லைக் பராசக்தி, எங்க அமைதி படம், அது மாதிரி ஆறு வாயை போகிறதுக்காக ஒரு படம் எடுக்க முடியுமா? அதான் பாருங்க. என்ன யோசிப்பாரு அவர் என்னன்னு தெரியும். பட் ஆனா இந்த இவ்வளவு பெரிய கேன்வஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மகாபாரதம் கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு விதத்துல பார்த்தா அந்த கதை முன்னகரத்தே அந்த கதாபாத்திரத்தை வச்சுதான். அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு இயலாமையினால் தான் இந்த கதையை ரிவீல் ஆகுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு என்ன மையப்படுத்திட்டு அந்த கதையை கேட்டேன். அதனால எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து யாருமே கஷ்டப்படக்கூடாது என்ற காரணத்தினால ஒரு வருஷம் ப்ரீ பிளானிங் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த ப்ரீ பிளானிங்ல ஏறக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் படம் எடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து இது வந்து திட்டமிட்டு எடுத்த படம், கஷ்டப்பட்டு எடுத்த படமே கிடையாது. ஆனா ராஜமௌலி வந்து அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு படத்துல சை திடீர்னு எங்கிருந்து அந்த ரவி நம்ம இந்தியாவில கூட ஆகிறது கிடையாது. அதை கொண்டு வந்து போட்டு ஒரு பெரிய படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாத்த விட ஏன்னா நட்சத்திர இயக்குநர்கள் ஆகும்போது நட்சத்திரங்களை வச்சே படம் பண்ணணும்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. திடீர்னு ஒரு ஹீரோ ஒரு ஈய வந்து ஹீரோ ஆக்குறாரு. அதுக்கு அடுத்த படம் சரி ஈக்கு அடுத்த படம் என்ன எடுப்பாங்க பார்த்தா ஒரு இது மாதிரி ஒரு டைனோசர் எடுத்திருக்காரு. ஸோ யூ கேன் திங்க் எனிதிங் அண்ட் மேக் இட் ரியாலிட்டி. அதுதான் ராஜமௌலியுடைய பெரிய விஷயம். Legendary name, but for me he's a very simple, fun-loving director who just said, "Here you go, this is your job, get it done," and that's what it is. And thank you, so thank you very very much. Actually, thanks. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல பேசுறேன். ஸோ ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சுங்க. இன்னைக்கு நான் ஒரு நியூ கமர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆக போய் அந்த மாதிரி ஃபீல் ஆகிறேன். ஏன்னா ராஜமௌலி சார் நிஜமா ஒரு புது கேரக்டர் கம்ப்ளீட்லி நியூ ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ஐ குட் நாட் ever imagine that somebody would imagine me like this in a film. So thank you for relaunching me, for giving me a new character to play, a new world to enter. சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் இந்த படத்துக்கு என்டர் ஆனப்போ ஆல்ரெடி 150 days முடிஞ்சது. ஸோ நான் என்ன ரோல் பண்ண கூட எனக்கு தெரியாது. பட் சார் மீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐயோ அவ்வளோ பெரிய படம் இருக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹம்பிள். தேங்க் யூ ஃபார் having me on this film. I have the best team. பாகுபலி மாதிரி ஒரு டீமே கிடையாது. Beat Rana, Prabha. Plan பண்ணும்போது before they started Bahubali, and tell you already first time on film and it's lots of fun. The first time shoot பண்ணும்போது I didn't know much about movies and all. For me the best thing was அவங்க லொகேஷன்ல போனா விக்ரமாதிரி லொகேஷன்ஸ் போனா நிறைய நல்லா ஃபுட் இருக்கும் and the whole family will be there. So it's like a picnic. And in the beginning he kept telling me what to do and I act. So it was a lot of fun. I had beautiful memories when it comes to shooting with them and their family. So Bahubali, when I remember this media was a page changes, so they started Bahubali Prabhas and Prabhas also is a very good friend of the film's work panel, and before that also in work panel also I know Prabhas, and so I was always thinking, okay, Rajmani Garu and Prabhas, well, that would be like a total picnic, and I was actually more than Bahubali film script, as you know, there was so much of fun with me on sets.
will I be a part of it? And then I remember talking to Prabhas and he was like, mostly 2.5 years out and maybe looking for newcomers, and we just talking about it, and after one week he called me and he was like, show to the record and said, whenever you're free, we can meet up. Somehow I met him singing still. For me, still more than the script, it was working with him and working with him. It was fun. We have a great time. So I went, I heard the script was, and his wife Amma was there, Ravi was there, so it was all excitement. So I heard the script and I had tears in my eyes. It was beautiful and still it was excitement. Actually, I didn't realize it was part of such a big film and still I was playing the fool and all. I remember the day that it hit me that this is serious work. I'm also part of such a big film which anyone growing up or any artist would want to be a part of. And always when I was growing up, I was always looking at fantasy and I'm like a dreamer. So always being a part of that is a big thing because I remember we had a script reading and all. Went on set and the set was huge. ராஜமௌலி சார் ஒரு 6 years before இந்த படம் நம்ம பெரிய படம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் 4 ஃப்ளாப்ல இருக்கேன், 4 டிசாஸ்டர்ல இருக்கேன். அதுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட 3 டிசாஸ்டருக்கு அப்புறம் அவர் வந்து சந்திரமதி பண்ணது. இந்த டே இஸ் வெரி ஐ கேன் ரிமெம்பர் த டே. அண்ட் அவர் பிஃபோர் பாகுபலி லைன் ஒரு 4 லைன் சொன்னார். எனக்கு 4 லைனும் ரொம்ப பிடிச்சது. 4 பெருசாக இருக்கு. பட் திஸ் லைன் அவர் சொல்லும்போது காட் கூஸ் பம்ப்ஸ். தேவசேன கேரக்டர் அண்ட் சிவகாமி அதமேஸ்வரன் கேரக்டர் கட்டப்ப சித்தராஜ் கேரக்டர் எல்லாம் பண்ணா எனக்கு புதுசமாக வந்துச்சு. அந்த ஸ்டோரி நரேஷன் சொன்னார் ஒரு 1 hour 1.5 hour. அப்போ நான் 4-5 வாட்டி ஐ ஃபெல் லைக் வெரி ஐ காட் வெரி எமோஷனல் அண்ட் ஆல். அண்ட் விஷுவல் பேட்டர்ன் some scenes started எப்படி இருக்கும் அந்த விஷுவல் அது எக்ஸ்ட்ராடனரி. லைஃப் இட் இஸ் லைக் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஃபிலிம். இந்த மாதிரி படம் மறுபடி பண்ண முடியாது. நிறைய ஸ்டேஜ் மேலே பேசுகிறேன், பாம்பே கூட போய் கூட பேசுகிறேன். பட் சென்னை வந்து இந்த ஸ்டேஜில் ரெண்டு பேசணும்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குவாங்க. நம்ம சொந்த ஊரில் கற்றுக்கிட்டு வெளியூர் போயிட்டு அங்கே ஒரு நேம் வாங்கிட்டு திரும்பி சொந்த ஊர் வந்த ஒரு எந்த மாதிரி எமோஷன் இருக்கும் அந்த மாதிரி எமோஷன் இருக்கும். பிகாஸ் Chennai has been my school, my college, and I learned my ABCDs of cinema grammar here. I will be always associated with இந்த மாதிரி பெரிய படம் பண்றது நிறைய டைரக்டர்ஸ் ஒரு கனவு மாதிரி. பட் எனக்கு இது கனவு கிடையாது, இது எனக்கு உண்மையான உலகம். நான் இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். சின்ன வயசு அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போய் டவுன் லைப்ரரியில் போய் ஜாயின் பண்ணாங்க லைப்ரரியில். ஸோ நான் அமர் சித்திர கதை படித்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் பார்த்தது அமர் சித்திர கதை. அமர் சித்திர கதை இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் இட் இஸ் அபவுட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் மைத்தாலஜிஸ், இந்தியன் ஃபோக்லோர், எல்லாம் நம்மோட கதை, நம்மோட எமோஷன்ஸ். அந்த வயசுல அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் ஐ நியூ தோஸ் ஸ்டோரிஸ் வெரி கிரேட். அது படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ பிகம் அ டைரக்டர் எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எடுக்கணும். அந்த ராஜா ராணி பற்றி, அந்த பேட்டில்ஸ் பற்றி, அந்த கோட்டைகள் பற்றி அதெல்லாம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அந்த ஸ்டோரி போய் ஏதாவது ப்ரொடியூசர் காட்டினதுன்னா வெளிப்படாது சொல்லுவாங்க. பட் கிராஜுவலாக வந்து நான் ஒரு 5th 6th படத்தில் ஒரு மைத்தாலஜியில் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் மாவீரில் ஒரு 45 minutes ஃபோக்லோர் போர்ஷன் பண்ணேன். த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம், அந்த படம் சக்ஸஸ் ஆனதுனால ப்ரொடியூசர்ஸ் கூட ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சு. இல்லை இந்த மாதிரி படம் ஜனங்கள் பார்ப்பாங்க, நம்ம வச்ச செலவு திரும்பி ரிட்டர்ன்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ தட் இஸ் ஹவு இட் gradually happened. ஒரு நாள்ல அது ஸ்டார்ட் ஆகும். I think the basis was from my first standard. Oh my god. Okay. And இவ்வளவு டெக்னீஷியன் நான் வந்து எந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டாலும் ஸோ இதை வந்து நம்ம வெற்றி பெற
number on it. Because எதுக்குன்னா இந்த படத்துல வந்து the most complicated sequence வந்து war sequence. அந்த war sequence 4 months shoot பண்ணோம், 120 days shoot பண்ணோம். And for முன்னாடி 10 years முன்னாடி சத்பதி பண்ணோம், சூப்பர் ஹிட் ஆச்சு. பட் அது பக்கத்துல வச்சா we had bonding in that film. Now professionally and personally also we gelled very well together. For 6 years முன்னாடி இப்போ ஒரு ரஃபா சொன்னேன், டார்லிங் I want to make a very beautiful வச்சு பெரிய படம் இருக்கு, ரஃபா ஐடியாஸ் இருக்கு சொன்னேன். அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் they are making Indian cinema proud. உலகத்துல வந்து நம்ம இந்தியாவில் வெளியில இருந்து வேற மாதிரி காமிச்சிருக்காங்க, நிறைய பார்த்துருப்போம். ஸ்லம்ஸ்ல காமிச்சிருக்காங்க, வேற வேற விஷயம் காமிச்சிருக்காங்க. பட் மற்ற நாடுகளை விட இந்தியா உங்களுக்கு தெரியும், பல ஆயிரம் வருஷங்கள் வந்து வேற மாதிரியான கல்ச்சர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற நாடு. இந்தியாவை குளோரிஃபை பண்ணி காமிக்கிறது தான் வந்து இந்த சினிமால மட்டும்தான் அது முடியும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், எதுக்காக இருக்கேன்னா வந்து நிச்சயமாக 2 ரீசன்காக. இந்த மாதிரி ஒரு படைப்பு அதுல எங்கேயாவது 1% நான் எங்கேயாவது பயனுள்ளதா இருப்பேன், யூஸ்ஃபுல்லா இருப்பேன் வந்து அது சொன்னேன். அந்த ஒரு நாள் தான் கேட்டேன், இந்த ஒரு நாள் எனக்கு ஹாப்பி. ஐ எம் ஹியர் வித் தி பாலபதி டீம். ஐ ஹாப்பி சார். நான் பட்டியல் நன்றி.